வணக்கம் செல்லங்களா. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். கதையோட பேரு அப்பா என்னை மன்னியுங்கள். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில அம்மின்னு ஒரு சுட்டி பையன் இருக்கான். உங்கள மாதிரி அவனுக்கும் விளையாடுறதுன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். இங்க பாருங்களேன், அமீன் எவ்ளோ சந்தோஷமா விளையாட கிளம்புறான் பாத்தீங்களா? அவனுக்கு பிடிச்ச அந்த சிவப்பு சட்டைய போட்டுக்கிட்டு தோட்டத்துக்கு ஒரே ஓட்டமா ஓடுறான். தோட்டத்துக்கு வந்தாச்சு. அங்க அவனோட பந்தை எடுத்து கோல் அப்படின்னு கத்திக்கிட்டே உதைச்சு விளையாடுறான். அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஒரே கொண்டாட்டம் தான் போங்க. அமீனு இப்படி ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு டமார் அப்படின்னு ஒரு பெரிய சத்தம். ஐயோ, என்ன நடந்திருக்கும்? ஐயோ, பந்து நேரா போய் அப்பாவோட செல்லமான பூச்செடி இருந்த பானையில பட்டுடுச்சு. பாவம், அந்த அழகான பூந்தொட்டி உடைஞ்சு நொறுங்கி போச்சே. அடடா, அமீன் என்ன காரியம் பண்ணிட்டான்? பானை உடைஞ்சத பார்த்ததும் அமீனுக்கு மனசுக்குள்ள ஒரே பயம் வந்துடுச்சு. நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குச்சு. ஐயையோ, இது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பூந்தொட்டியாச்சே. அப்பா வந்து கேட்டா என்ன சொல்றதுன்னு தவிச்சு போனான் பாவம். இப்போ அமீன் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கான். உண்மையே சொல்லிடுறதா இல்ல நடந்ததை மறைச்சிடுறதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் என்ன செஞ்சிருப்பான்? பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம அமீன் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். அப்பாவுக்கு தெரியவே கூடாதுன்ட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா டிவி பார்க்கற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டான். செல்லங்களா, இப்ப நீங்களே சொல்லுங்க, அமீன் செஞ்சது சரிதானா? நாம ஒரு தப்பு பண்ணிட்டா அதை இப்படி ஒழிச்சு வைக்கிறது நல்ல பழக்கமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். கொஞ்ச நேரத்துல அப்பா வீட்டுக்கு வந்தாரு. தோட்டத்துல தனக்கு ரொம்ப பிடிச்ச பூந்தொட்டி உடைஞ்சு கிடக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். அடடா, இது யார் உடைச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சாரு. அப்பா நேரா அமீன் கிட்ட போய், அமீன், நம்ம தோட்டத்துல இருந்த பூந்தொட்டி எப்படி உடைஞ்சதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. பயந்து போன அமீன், எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டான். அமீன் பொய் சொல்லிட்டான். ஆனா நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நாம செய்யற தப்பும் சரி, சொல்ற பொய்யும் சரி, என்னைக்கும் மறைஞ்சே இருக்காது. அது எப்படியாவது வெளியில வந்துடும். சரி, கதையில அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? அப்பா திரும்பவும் தோட்டத்துக்கு போய் அந்த உடைஞ்ச பானை துண்டுகளை பார்த்தாரு. அப்போ அந்த துண்டுகளுக்கு பக்கத்திலேயே அமீனோட குட்டி பந்து கிடக்கிறத பார்த்துட்டாரு. ஆனா பாருங்க, அப்பாவுக்கு கோவமே வரல. அவரு அமீன் பக்கத்துல வந்து அவன் தோள் மேல மெதுவா கைய வச்சு, அமீன், நீ என்கிட்ட பொய் சொல்ற இல்லையா, அது தப்பு கண்ணா அப்படின்னு ரொம்ப அன்பா சொன்னாரு. அப்பா அவ்ளோ பாசமா கேட்டதும் அமீனால அழுகைய கட்டுப்படுத்தவே முடியல. ஓன்னு சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டான். பானைய உடைச்சதுக்கும் அப்பா கிட்ட பொய் சொன்னதுக்கும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்படியே அழுதுகிட்டே அப்பா கிட்ட சொன்னா, அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நான் விளையாடும்போது தான் தெரியாம பந்து பட்டு பானை உடைஞ்சிடுச்சு அப்படின்னு உண்மைய ஒத்துக்கிட்டான். அமீன் உண்மையை சொல்லதும் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் உடனே அமீனை இழுத்து அன்பா இறுக்கமா கட்டிக்கிட்டாரு. பாத்தீங்களா, உண்மையை சொன்னதுக்கு அமீனுக்கு கிடைச்ச பரிசு இந்த அழகான அணைப்பு தான். அப்பவும் அப்பா சொன்னாரு, பரவாயில்ல அமீன், நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ தப்பு பண்ணாலும் பயப்படாம உண்மையை ஒத்துக்கிட்ட பாத்தியா, அதை நினைச்சு நான் உன்னை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன செல்லுங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? தப்பு பண்றது சாதாரண விஷயம்தான். ஆனா தப்பு பண்ணிட்டா பயப்படாம உண்மையை சொல்லிடணும். ஏன்னா உண்மைக்கு எப்பவுமே ஒரு பெரிய சக்தி இருக்கு. நீங்களும் எப்பவுமே உண்மையை பேசுவீங்க இல்லையா?